நிறைய கேலரி, நிறைய ஸ்வீட்டு, நிறைய டீப் ஃப்ரை, ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றாங்க. இதனால் அவங்களோட ஒபிசிட்டி லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. 12 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஜிம்முக்கே போகணும், அப்படி ஒரு லாவே இருக்குது. குழந்தை குறைஞ்சது 1 hour விளையாடணும். அப்படி விளையாடினாங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மெமரி வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் ஃபிசிக்கல் எபிலிட்டி இருக்கோ அவங்கள யாருமே நம்ம வந்து புள்ளி பண்ண மாட்டோம். குரூப்பாக சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒன்று டெவலப் ஆகும். அதே மாதிரி விட்டு கொடுத்து மனப்பான்மை அவங்களுக்கு டெவலப் ஆகும். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். என்னடா எப்பவும் டாக்டர்ஸோட கிளினிக்கில் ஒரு 4 செவத்துக்குள்ளே இருப்பாங்க, இன்றைக்கி இப்படி திறந்து விரிந்த இடத்துல இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ஃபிட்னஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே 20 வயசுக்கு மேலே தான் அதில் கான்ஷியஸ்னஸே வரும். முக்கியமாக இந்த நியூ இயர் டைமில் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு ஜிம் பக்கமாக நம்ம போயிடுவோம். ஆனால் இப்போது குழந்தைகள் கூட இந்த ஒபிசிட்டினாலையும் வெயிட் கெயின்னாலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் டைமு, அவங்க சாப்பிட்ற ஃபுட்ஸுன்னு நிறைய விஷயத்தினால அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி வீட்டை விட்டு வெளியே வர வைக்கலாம், இன்னும் நிறைய ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நமக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட லைஃப் கோச் ஞானமணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். ஹலோ. சொன்ன மாதிரி இப்போ கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் சடன்டரி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க வந்து நிறைய கேலரி, நிறைய ஸ்வீட்டு, நிறைய டீப் ஃப்ரை, ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றாங்க. இதனால் அவங்களோட ஒபிசிட்டி லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால. ஓகே. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னும் போது நம்ம இங்கே டைக்கிலேருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கும்போது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 வயசு இருக்கவங்களுக்கு ஒரு விதமாகவும், 9லேருந்து 12 வயசு இருக்கவங்களுக்கு ஒரு விதமாகவும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ 4லேருந்து 8 வயசு இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் ஓரியன்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் ஒரு ஆக்டிவிட்டிக்கு. அவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் ஃபிஷ்ஷு, நாங்கள் ஃபிஷர் மேன், உங்களை பிடிக்க போகிறோன்னு சொன்னால் அவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க. நாங்கள் நெட்டு எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே போனோம்னா அது வந்து அவங்க நிறைய இடத்துல இந்த சைடு அந்த சைடு ஓடும்போது அவங்க வந்து ரன்னிங் ஆக்டிவிட்டி டெவலப் ஆகுது. அது பார்த்திங்கன்னா ஒரு சாக்கர் ஒரு ஸ்போர்ட்டோடு அது கனெக்ட் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாக்கி ஸ்போர்ட்டோடு ஒரு கனெக்ட் ஆகுது, ஒரு டென்னிஸோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து ஆக்சிலரேஷன், டீஆக்சிலரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே இப்படி ஒரு ஸ்டோரி மூலிமா சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அது ரியல் ஸ்போர்ட்டோடும் கனெக்ட் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாமலே அது டெவலப் ஆகுது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸை வச்சு இது பண்ணும்போது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் என்னென்னா, ஃபிட்னஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு வர்றது ஜிம்மு தான். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க தனியாக எக்ஸசைஸ்னோ இல்லை ஜிம்முனோ போக வேண்டியது அவசியமா, இல்லை இதுலேயே அவங்களோட ஹெல்த் மெயின்டைன் ஆகிக்குமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஜிம்முக்கே போகணும், அப்படி ஒரு லாவே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை அவங்களோட நெய்பர்ஸோடவோ சேர்ந்து விளையாடணும். அது வந்து அவங்க வந்து 8-9 வயசு வரைக்கும் அது வரைக்கும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரான என்விரான்மெண்ட்டில் போய் விளையாடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4லேருந்து 8 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் கண்ட்ரோலும் இருக்காது. அவங்களுக்கு ஓட முடியும் ஆனால் நிற்க முடியாது, கிக் பண்ண முடியும் ஆனால் பாலை கனெக்ட் பண்ண முடியாது, சுத்த முடியும் பால் பேட்டில் படாது. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டிஸ்கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஆசை இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை தாண்டி வேறு என்ன ரீசனுக்குலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மெமரியை டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவங்க வந்து நிறைய ஜம்ப் பண்ணாங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் அவங்களால மெமரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சே இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க நிறைய ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்களோட அப்பிடிட்டி லெவல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களால வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. மற்ற டைமில் அவங்க அதை கொடுத்தா அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. பட் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கும் அப்படின்னா, பசங்க விளையாட்டு பக்கம் போயிட்டாங்கன்னா படிப்பில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க, அதனால் விளையாட்டு பக்கமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது படிப்புக்கு நிஜமாலே யூஸ் ஆகுமா ஸ்போர்ட்ஸு, இல்லை நிஜமாவே அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வந்து இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு குழந்தை குறைஞ்சது 1 hour விளையாடணும். அப்படி விளையாடினாங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மெமரி வந்து மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்களோட ஃபோக்கஸ் வந்து 20 minutes to 30 minutes வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கருத்து ரொம்ப என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கையான ஒரு கருத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தை ரொம்ப நாளாக இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது.
அது மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா விளையாடுற குழந்தைங்கள எல்லார் வீட்லேயும் சொல்கிற நார்மலான ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயம். நீ விளையாடினா உனக்கு வந்து படிப்பு வராது, நீ வந்து படிக்க டைம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை விளையாடுறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கோ அதே அளவுக்கு படிக்க ஆர்வமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆர்வத்தை அவங்க டீச்சரோ அவங்க பேரண்ட்டோ தூண்டணும். அது தூண்டாதது அந்த வீட்லேயும் அவங்க டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஜென்ரலாக சொல்கிறது என்ன அப்படின்னா பிடி பீரியடுன்ற ஒன்றே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிடி பீரியடை சயின்ஸ் வாத்தியார் எடுத்துக்கிட்டாங்க, இல்லை வந்துட்டு தமிழ் டீச்சர் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி. அப்படி ஸ்கூல்ஸும் டீச்சர்ஸும் எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிடி பீரியட் முக்கியமாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் அனுபவிக்காமல் இருப்பாங்க. ஆமாம், இந்த பிடி பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் எவ்ரி 1 ஹவருக்கு 5 to 15 மினிட்ஸ் வந்து விளையாட விட்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க கிளாஸை ரெஸ்யூம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுற குழந்தைங்க வந்து அவங்களோட கரிக்குலம் லெவல்ஸோட பார்த்தீங்கன்னா 15 to 30% வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்லோவாக அது இந்தியாவில் வருது. நிறைய கேம்பிரிட்ஜ் சிலபஸில் அதை பண்ணுறாங்க, ஐசிஐசி சிலபஸில் அதை பண்ணுறாங்க. பட் இன்னும் ரெகுலர் ஸ்கூல்ஸில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் இருக்கிற உங்களோட கிளாஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க பார்ப்பீங்க. உங்களோட இன்டர்வலுக்கு அப்புறம் உங்களோட கிளாஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க பார்ப்பீங்க. அதே டைம் நீங்கள் வந்து 4th பீரியட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களோட பிரெயினோட எபிலிட்டியே ஒரு சர்டன் லெவல்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபோக்கஸே பண்ண முடியாது. உங்களோட கிளாஸும் அவ்வளோ க்யூரியாசிட்டியாக உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு கரிக்குலம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு போர்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஓகே சார், இப்போது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க எல்லாரும் ஒரு 1 ஹவர் விளையாட வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ குழந்தைகளாக சேர்ந்து ஒரு வீட்டில் இல்லை தெருவில் விளையாடுறதுக்கும் இங்கே நம்மக்கிட்ட இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து இங்கே விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? குழந்தைங்க வந்து இதை ஸ்ட்ரக்சர்டு கேம், அன்ஸ்ட்ரக்சர்டு கேம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு கேம் எப்படின்னா ஒரு சின்ன ரூல் இருக்கும், அதுக்கு ஒரு கோச் இருப்பாங்க, ஃபியூ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி விளையாடுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட் கேம் எப்படின்னா அவங்களே விளையாடிக்கிறது, அவங்களுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணி அவங்களா விளையாடிக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு கேம்ஸ் எப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்குது. நீங்கள் வந்து பேட்டை இப்படி பிடிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த பேட்டை நீங்கள் டவுன் ஸ்விங் பண்ணலாம், நீங்கள் வந்து லேட்ரலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்குது. ஆனால் நீங்களாக விளையாடும் போது அது ப்ரொக்ரெஷன் இருக்காது. ஸோ அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இந்த சைடு போனாலே ஜென்ரலாக பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது லைஃபுக்கு வந்து நமக்கு உதவாது, அதனால இதை பண்ணாதீங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அது உண்மையா இல்லை இதுலேருந்து நம்ம லைஃப் லெசன்ஸாக என்ன எடுத்துக்கலாம்? நான் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் ஃபிசிக்கல் எபிலிட்டி இருக்கோ அவங்கள யாருமே நம்ம வந்து புள்ளி பண்ண மாட்டோம். ஃபிசிக்கல் எபிலிட்டி இல்லாதவங்கள நம்ம எல்லோரும் புள்ளி பண்ணுவோம். கரெக்டாக? அப்போனா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துன்றது ஃபிசிக்கல் போஸ்டர்லேருந்து எப்படி அவங்களோட பிஹேவியர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒன்று டெவலப் ஆகும். அதே மாதிரி விட்டு கொடுத்து மனப்பான்மை அவங்களுக்கு டெவலப் ஆகும். இன்னொருத்தரோட வெற்றியை அவங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு பழக்கம் உருவாகும். அதுதான் அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வின் பண்ண மேதும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள்ஸில் இருக்க மேதும் அவங்க ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு ஸ்போர்ட் மூலயமா ஈஸியாக டெலிவரி பண்ணலாம். அதை வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு கருத்தாக அதை சொல்லாமல் அவங்க வந்து ரியல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸாக அதை டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அது நேச்சுரலாகவே டெவலப் ஆகும் அவங்களுக்கு. 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.